இனி அடுத்தது நாலா சொல்ல போறார். சத்வாரி ராஜ்ஞாது மகாபலேன வர்ஜ்யான்யாகு பண்டிதஸ்தானி வித்யாத் அல்ப பிரஜ்ஞை சக மந்திரம் ந குர்யாத் ந தீர்க்கசூத்ரைஹி அபசைஹி சாரணைச்ச. இந்த 4 பேரோட சேராதே. அல்ப பிரஜ்ஞைஹி சிறுமதி படத்தவனோட வச்சுக்காதே. சகவாசம் வச்சிருந்தியானா உன்னையும் சிறுமதி ஆக்கிடுவான். நம்ம பெரியோர்களோட நட்பு வச்சுட்டோம்னால் அது பூவோட சேர்ந்த நாரும் மணக்கலாம். ஏற்கனவே ஒருத்தர் நாறு, அவரோட நான் சேர்ந்துக்கிறேன்னு வச்சுக்கோ, பூவே இல்லை, அப்புறம் நாரோட சேர்ந்த நார் என்னாகும்? அதனால சிறுமதி படைத்தவர்களோட சேர்ந்து பிரயோஜனம் இல்லை. தீர்க்க சூத்திரைகி ஒரு காரியத்தை சீக்கிரமா முடிக்கணும், ஆனா அதை இழுத்து முடிக்கிறான் இல்லையோ, அவனோட நட்பே வச்சுக்காதேன்னு விட்டார். காரியத்தை எவ்வளவு வேகத்தில் முடிக்கணுமோ அத்தனை வேகத்தில் முடிச்சா நண்பனா வச்சுக்கோ. இவர் எந்த காரியத்தையும் வீணா நீட்டுவர்னால் அவனோடு தோழமை கொள்ளாதே. அபசைகி சில காரியத்தை பதட்டமா அவசர கோலம் அள்ளி தெளிக்கிறானே அவனோடையும் கூடாதே. இன்ன காரியத்துக்கு இன்ன சமயம்னா அதுல பண்றவனோட தான் சேரணும். அதை நீடிக்கிறவனோடையும் சேரக்கூடாது, அதை அவசரமாக தப்பா பண்றவனோடையும் சேரக்கூடாது. அபசைச்ச சாரணைச்ச வேலையே செய்யாம ஸ்தோத்திரம் பண்ணியே காலத்து தள்ளுறான் இல்லையோ, நிச்சயமா அவனோட சேராதே. நிறைய பேசிண்டே இருப்பார்கள். ஆனா எப்ப வேலை வேணுமோ அந்த சுவாமி ஏதோ பண்றேன்னு பேசியிருந்தாரே அவரை கொஞ்சம் கூப்பிடுமேன்னா அவர் போய் 1/2 மணி ஆயிடுத்தேன்னு விடுவா. அந்த பக்கம் திசையிலே அவர் இருக்க மாட்டார். இத்தனை நாடி நிறைய பேசியிருந்தாருன்னு பேசுவார். பேசுறதெல்லாம் யாரானு பண்ணிட்டு இருக்க போறார்களா? அதனால வெறும் பேச்சிருப்பவர்களுடைய சகவாசம் வைக்காதே. இந்த 4 பேரையும் விலகியிரு. அடுத்த 4 சொல்றார். சத்வாரி தேதாத கிரகே வசந்து ஸ்ரீயாபிஜுஷ்டஸ்ய கிரகஸ்த தர்மே. நீ கல்யாணம் பண்ணிட்ட கிரகஸ்தனாக இருந்தால் இந்த 4 பேரை கண்டிப்பா வீட்டுல வச்சுக்கோ. 4 பேரை வச்சுக்கணுங்கிறார். 4 பேருக்கு வீட்டுல இடம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. இடம் இருக்கிறவா வச்சுங்கோ, இல்ல மனசுல இடம் இருக்கிறவா மனசுல இடம் கொடுங்கோ. 4 வரையும் விருத்தா ஞாதிரவசன்னஹ குலீனஹ சதா தரித்ரஹ பகினீச்ச அனபத்யா. 4 விருத்தா ஞாதிஹி என்னுடைய பங்காளி, என் குலத்தை சேர்ந்த வயோதிகன் ஒத்தனை வைத்துக்கொள். அப்பதான் என்னுடைய குலத்துக்கு தர்மம் என்ன, நாங்க முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம், அந்த தர்மத்தை இப்ப தொடர்ந்து செய்யணும். இதெல்லாத்தையும் விடாம சொல்லிட்டு இருக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். அதனால நம்ம பங்காளியா இருந்து வயோதிகனாக ஒத்தனை வைத்துக்கொள். அடுத்தது அவசன்ன குலீனஹ நல்ல உயர்ந்த குலத்துல பிறந்தவர், வறிய நிலையில இன்னைக்கு இருக்கார். அப்படி இருக்கிறவர் உன்னோட கூட்டி வைத்துக்கொள். என்ன இவர் குல தர்மங்கள் எல்லாம் சொல்லுவர். இவர் வறிய நிலையில இன்னைக்கு இருந்தாலும் உத்தம குலத்துல பிறந்தவர் இல்லையோ, எனக்கு எது வாழ்க்கைக்கு நல்லதுன்னு இவர் சொல்லிட்டே இருப்பார். சதா தரித்ரஹா மித்ரஹா எப்பவும் தரித்திரத்துல இருக்கிற நண்பன், வறிய நிலையில இருக்கிற நண்பனை கூட வச்சுட்டே இரு. அப்ப நமக்கு நன்மைகள் எதுன்னு எடுத்து சொல்லுவன். கடைசியா பகனீச்ச அனபத்யா கூட பிறந்தவளை வைத்துக்கொள், குழந்தை இல்லாத கூட பிறந்தவளை வைத்துக்கொள். பகினீச்ச அனபத்யா, பகினின்னா கூட பிறந்த சகோதரின்னு அர்த்தம். அனபத்யா புத்திர பாக்கியம் இல்லாதவள், குழந்தை இல்லாதவளை கூட வைத்துக்கொள். என்னத்துக்கு சொல்றாருன்னா அவதான் நம்ம சொத்தை நன்னா பார்த்துக்கப்படலாம். அவளுக்கு குழந்தை எடுத்துருச்சுன்னா ஒண்ணுமே மிஞ்சாது. அதனால கூட பிறந்தவளா இருக்கணும். ஆனா அவளுக்கு குழந்தை இல்லாததாக இருந்தால் அவளை உன் குடும்பத்தில் கூட வைத்துக்கொள். இந்நால்வரும் உனக்கு நன்மை செய்வார்கள். சத்வாரியாக மகாராஜ சாத்தியஸ்கானி ப்ரஹஸ்பதிஹி. இந்த 4ம் உடனடியா பலன் கொடுக்கும், சட்டுன்னு பலம். எதென்னால் பிருச்சதே திருதசேந்திராய தானி இமானி நிபோதமே. தேவதானாஞ்ச சங்கல்பம், தேவதைகள் ஒரு சங்கல்பம் எடுத்துட்டா உடனே முடிஞ்சிடும். அனுபாவஞ்ச தீமதாம், மகான்களுடைய திறமை உடனே பலன் கொடுக்கும். வினயம் கிருதவித்யானாம், மெத்த படித்தவர்களுடைய பணிவிற்கே அது உடனே பலன் கொடுக்கும். விநாசம் பாபகர்மனாம், பாபிகளுடைய அழிவிற்கே அது உடனே தர்மத்தை நிலைநிறுத்திடும். ஆனால் இந்த 4ம் உடனுக்குடன் பலன் கொடுப்பவைன்னு தெரிந்துகொள். அடுத்து 4 சத்வாரி கர்மாண்யபயங்கராணி பயம் பிரயச்சந்த்யதா அகிருத்தானி. அதாவது 4 செயல். இந்த 4ஐயும் ஆசையோட கௌரவத்தோட செய்தோம்னால் நல்லது நடக்கும். அதே 4 வேணும்னு வரட்டு பெருமை வரணுங்கிறதுக்காக செய்தோம்னா இனிமே தீயது அதனால இல்லை. 4 செயல்தான். அந்த செயலை என்னத்துக்காக செய்யறோங்கிறத பொறுத்து மொத்த பயனும் மாறிட போகுது. 4ஐயும் சொல்றார். மான அக்னிஹோத்திர முத, நித்தியம் நாம அக்னி காரியம் பண்றோம் இல்லையோ, அதை தேவதைகள்லாம் நமக்கு விதிச்சிருக்கு. எனக்கு இது செய்ய வேண்டியது கடமைங்கிற நல்லெண்ணத்தோட செய்தால் நன்னா இருக்கும். ஆனா பெருமை சேர்க்கணும், ஊரார் புகழம்ங்கிறதுக்காக அக்னிஹோத்திரம் பண்ணேன்னு வச்சுங்கோ, எல்லா பாபமும் வரும். மான மௌனம், ஒருத்தர் மௌனம் சாதிக்கிறார்,
வைராக்கியத்தோட மௌனம் சாதிச்சார்னா அது நல்லது செய்யும். ஆனா வேணும்னு விஷயம் தெரியாதனாலேயோ யாரோத்தர் விசுர போறாளேங்கிற பயத்தினாலேயோ சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லாம மௌனம் சாதிக்கிறானோ இல்லையோ அது எல்லா தீயதையும் ஏற்படுத்தும். மானேன அதீத முத, நல்ல கல்வி கற்க வேண்டும். கல்வி கற்றல்ல இருக்கிற ஆசையோட கற்றா நல்லது. ஆனா சில பேர் நமக்கு ஒரு சான்றிதழ் வேணுங்கிறதுக்காக மட்டுமே கல்லூரியில் போய் சேர்றாளோ இல்லையோ. ஏன்னா நாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நிறைய வாங்கணும்னா இந்த பட்டப்படிப்பு இருக்கணும், இதுக்குங்கிறதுக்காக ஒருத்தன் போய் கல்லூரியில் சேர்றானோ இல்லையோ. அப்படி இருந்தால் அது அனர்த்தத்திலே போய் முடியும். மான யஜ்ஞா, யாக யஜ்ஞங்கள் பண்றதுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இன்னைக்கு நாம நிறைய பேர் எது வேணும்னாலும் உடனே யஜ்ஞம் உடனே ஹோமம்னு ஆரம்பிச்சிருவோம். முதல்ல அதெல்லாம் தெரிந்தவர்கள் பண்றார்களாங்கிறதே நமக்கு தெரியாது. யஜ்ஞத்தின் போது என்னென்ன ஆச்சார அனுஷ்டானங்கள் வேணுமோ அது இருக்கணும். அவர் வேதாத்தியனம் பண்ணினவரா இருக்கணும். வேணா நானும் யஜ்ஞம் பண்ணேங்கிறதுக்காக யஜ்ஞ யாகங்கள் பண்ண போனால் அது அனர்த்தத்திலே தான் போய் முடியும் என்ன சொன்னார். இனி அதுக்கு மேல 5 சொல்றார். ரொம்ப ஆச்சரியமான 5. 5ன்னா பயப்படுன்னு அர்த்தம் இல்லையோ. அதனாலே 5 தமிழ்ல 5ன்னு சொன்னா பயப்படுன்னு அர்த்தம். அதே 7 தெலுங்குல சொல்றேன்னு வச்சுங்க, அதற்கும் பயப்படுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. என்னுடைய சின்ன வயசுலே ஆந்திர மாநிலத்திலேருந்து அரிசி போட்டுட்டு போவார். மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமா கரோகரா, கச்சியம்பை கரோகரா.